சதீஷ் வனச்சரக அலுவலர். இன்று பிப்ரவரி 2 உலக ஈரநில நாள். இந்த நாள் 1971 ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற இடத்துல இந்த ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக கலந்து இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அதை சீரிய வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெரிய கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த நாளை நம்ம நினைவு கூறும் விதமாக தான் ஒவ்வொரு வருடம் இதை கொண்டாடிட்டு வர்றோம். இப்போ பொதுவாக அந்த வெட்லேண்ட் அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகளாவிய அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தான் அந்த ராம்சார் சைட் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான கொடுக்கப்பட்ட அந்த சைட் உலகம் ஃபுல்லாமே ஒரு 2400 இடங்கள் ராம்சார் சைட்டாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 12 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் அது எல்லாமே பரவி கிடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா பத்தந்தல் என்று சொல்லக்கூடிய சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வெட்லேண்ட் தான் உலகளவில் மிகப்பெரிய ஒரு வெட்லேண்ட், அது ஈரநிலம். இது பொலிவியா, பிரேசில் மற்றும் உருகுவே இந்த 3 நாடுகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதுபோல் நம்மளுடைய இந்தியாவில் எவ்வளோ ஈரநிலங்கள் இருக்குன்னு பார்த்தா ஒரு 42 ஈரநிலங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது பார்த்தா நம்முடைய வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சுந்தரவன காடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த சுந்தர்பன்ஸ், ஒரிசாவில் இருக்கக்கூடிய பித்தர்கனிகா சதுப்புநில காடுகள் மற்றும் ஒரிசாவில் இருக்கக்கூடிய சில்கா லேக், கேரளாவில் இருக்கக்கூடிய வேம்பநாடு பகுதி, இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு சைட். அதே மாதிரி ராஜஸ்தானில் கெலாடியோ தேசிய பூங்கா பகுதி ஈரநிலங்களாக நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. தமிழகத்தில் ஈரநிலமாக சொல்லப்பட்ட இடம் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடியக்கரை வன உயிரினம் மற்றும் பறவைகள் சரணாலயம் நம்முடைய தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஈரநிலம். ஸோ அந்த ஈரநிலம் இருக்குதுன்னா அந்த ஈரநிலத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த ஈரநிலம்னால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா அந்த ஈரநிலத்தை சார்ந்து ஏராளமான பறவைகள், நுண்ணுயிர்கள், விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பல உயிரினங்களுக்கு இது ஒரு வாழ்விடமாக இருக்கு. பல உயிரினங்கள் உணவுக்காக இதை நம்பி இருக்கிறது. நம்மளை போன்ற பல மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த ஈரநிலங்களை நம்பிதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தடி நீர் மேம்பாடு அடைவதற்கு இந்த ஈரநிலம் மிக முக்கியமான காரணமாக இருக்கு. நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான நீரை சேமித்து வைக்க இந்த ஈரநிலங்கள் மிகவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஈரநிலமானது சில கடற்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மண் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த ஈரநிலங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருஷமே அதுக்கான ஒரு கருத்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதுக்கு கொடுக்கப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா ஈரநிலமும் நீரும். ஸோ இந்த நீரை நாம் பயன்படுத்த வேண்டும், ஈரநிலத்தை நாம் சீரியவில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வருடம் ஈரநிலமும் நீரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஈரநிலங்களுக்கு சமீப காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசுபாடு, பொல்யூஷன் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. மழைநீர் பொய்த்து போச்சு. அதுக்கு வரக்கூடிய வரத்து கால்வாய்கள் எல்லாத்தையுமே நாம் பயன்படுத்தி அதை நாம் தடுத்து நிறுத்திட்டோம். நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகளாக பல இடங்களை நம்ம நம்முடைய மேம்பாட்டு பணிகளுக்காக நம்ம பயன்படுத்திட்டோம். இது எல்லாமே இதனுடைய மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. ஸோ நாம் என்ன பண்ணணும், இந்த ஈரநிலத்தை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 100 பேர் ஒன்றா சேர்ந்து போயிட்டு இந்த மாதிரி இடத்த தூர் வாரவா, இல்லை ஒரு ஜேசிபி போன்ற இயந்திரத்தை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தை தூர் வாரவா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாள் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் ஒரு 10 லிட்டர் தண்ணீர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைய நாளிலேருந்து அது ஒரு 10%, 1 லிட்டர் குறைவாக உங்களால் யூஸ் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த முயற்சி நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேமிக்கக்கூடிய அந்த 10% தண்ணீரானது இது போன்று இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கும், நுண்ணுயிர்களுக்கும், வன உயிர்களுக்கும் மிகப்பெரிய அரணாகவும் புகலிடமாகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈரநில நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி.